ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நம்ம சைன்ஸ் பேக்கெட் வாங்கி வச்சோமே, அதை மாற்ற தாங்க போயிட்டுருக்கோம். சேலத்துக்கு போய் சைன்ஸ் பேக்கெட் மாற்றணும். அப்புறம் நம்ம ஃபாக் லைட் சுவிட்ச் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. அந்த சுவிட்சுக்காக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிட்டே வாங்குகிறோம். அதாவது இந்த ஒரு சுவிட்சு போனதுனால சுவிட்ச் மட்டும் நம்ம இதுக்கு தனியாக கிடைக்காது. அதனால் மொத்தமாக ஹார்னஸ் கிட்டே வாங்க போகிறோம். ஹார்னஸ் கிட்டே பார்த்திங்கன்னா 2000 சம்திங் எவ்வளோ வந்ததுங்க. 2000 ரூபாயிலேருந்து 2500 எவ்வளோ வந்தது நம்ம வண்டிக்கு. இதுலேயே 2 டைப் இருக்குங்க. நம்ம ஃபாக் லைட் கிட்ட வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் மாதிரி கனெக்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது 4 பின்னு. இன்னொருது வந்து பார்த்திங்கன்னா 3 பின்னில் இருக்குது. 3 பின்னில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1700 800 வரும். நம்மளது மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகம், 4 பின் இருக்கிறது மட்டும். ஆனால் போன தடவோட இந்த தடவை சுவிட்செல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. முதல்ல போய் சைன்ஸ் பேக்கெட் மாற்றணும். மழை வேறு வந்துட்டுருக்குங்க, பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு. பெட்ரோல் வேறு சுத்தமாக இல்லை, பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கான். பிபின், ஹார்னஸ் கிட்ட இதுதாங்க. மொத்தமாக இது வந்து பார்த்திங்கன்னா 2300 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹார்னஸ் கிட்டே ஃபுல்லாக. ஒரு சுவிட்சுக்காக மொத்தமாக கிட்டே மாற்றுறேங்க நான். வேறு வழி இல்லை. இந்த லைட்டை எரிய வைக்கணுன்னா அந்த சுவிட்சு வேணும். நம்ம வேறு எதுவும் ஆல்ட்ரு பண்ண முடியாதுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்லாம் இருக்குது. ஃப்ளாஷ் இல்லாமல் ஒரு 2 லைட் மட்டும் மாற்றணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஈஸியாக வேறு ஏதோ சுவிட்ச் கூட வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபாக் லைட் யூஸ் பண்ணுறோம். இதுலேயே மொத்தம் 5 டைப்பாக நம்ம லைட் யூஸ் பண்ணலாங்க. அதுக்காக தான் நம்ம ஹார்னஸ் கிட்டே வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த தடவை சுவிட்சு வேறு மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து ரெட்டும் ப்ளூவும் இருக்கிற மாதிரி சுவிட்சு. ஆனால் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கே பிடிச்சிருந்தது. நான் போய் காட்டுறேங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே தான் சைன்ஸ் ப்ராக்கெட் மாற்ற போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம டாப் பாக்ஸ் வாங்க வந்திருப்போம். அதாவது டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வந்திருப்போம். அந்த அண்ணா கடைக்கு தான் இப்போ நம்ம திரும்ப வந்திருக்கோம். சைன்ஸ் ப்ராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணேன், அவ்வளோதாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சைன்ஸ் ப்ராக்கெட் மட்டும் மாற்றிட்டு நம்ம இந்த ஹார்னஸ் கிட்டில் சுவிட்சு மட்டும் தனியாக கழட்டி போட்டுட்டோம்னா நம்மளது சூப்பராக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பாட்டு ஜாலியாக ரைட் பண்ணிகிட்ருக்கலாம். அதாவது எங்கடா ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரைடு தாங்க போகிறோம். அப்புறம் அது இல்லாமல் லடாக்கும் போகிறோம். இங்கே தான் மாற்ற போகிறோம். நம்ம அண்ணா உள்ளே தான் இருப்பார். அவர்கிட்ட சைன்ஸ் ப்ராக்கெட் மாற்றிட்டு மீதியெல்லாம் உள்ளே பிளாக் பண்ணுறேங்கண்ணா. என்னடா அதுக்குள்ளே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. இது வந்து நம்ம பைக்கை போய் விட்டுருக்கோம்ல, அவரோட பைக்கு தான். இங்கே மதி ஜாம்ஸ்டர் கடை வரைக்கும் போகிறோங்க. அங்கே ஒரு கிட்டு ஒன்று இருக்குது, அதாவது அண்டர்பெல்லி ஒன்று இருக்குது. அந்த அண்டர்பெல்லி எடுத்துகிட்டு வரதுக்காக போகிறோம். நம்ம வண்டிக்கில் வேறு வண்டிக்கு. சாயந்தரம் டைம் ஆகிடுச்சு, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க. கீழே காலுக்கு பிரேக் போகுதுங்க. ஸ்கூட்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால பிரேக் அடிக்கணும்னா கீழே காலுக்கு போகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு. நாங்கள்லாம் டிராஃபிக்லேயே பூந்து போவோம்ல, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து லெஃப்ட்டில் போகணும். ஆனால் இருண்ணே, நான் போகிறேன். ஹார்ன் அடிக்காதப்பா. ஏன் ஹார்ன் அடிக்கிறீங்க? ஐயோ, ஏன்? நான் இந்த சைடு போகிறேன்ப்பா. பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே.
வந்து அண்டர்பில் எடுத்துட்டோம். ஆனால் இது எதோட அண்டர்பில்லினே தெரிலையே. சரி, நம்ம அங்கே போயிட்டு நம்ம அண்ணாட்ட கேட்டால் சொல்லுவார் எந்த வண்டி இதுன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் வந்து போடணுன்னா 2 மெத்தடுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செயினை கட் பண்ணி போடுறது, இல்லைன்னா நம்மளோட சேஸோட அந்த ஃப்ரேம்லாம் கழட்டி போடுறது. இதுதான் நம்ம வாங்கின செயின்ஸ் ப்ராக்கெட்டுங்க ரோலான். ஆனால் ஃப்ரண்ட்டு பல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பேக் பல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அதை நான் கழட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்டரில் ஒரு போல்ட்டு தெரியுதுல்ல, இந்த போல்ட்டை கழட்டி தான் நம்ம இந்த ஃப்ரேமையே ஃபுல்லாக கழட்டிட்டு நம்ம வந்து நம்ம செயின்ஸ் ப்ராக்கெட்டை போட போகிறோம். அதெல்லாம் நான் காட்டுறேங்க உங்களுக்கு எப்படி எப்படின்ட்டு. இது அவ்வளோதாங்க, இருட்டே ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால இந்த போல்ட்டு கழட்ட முடியல. இந்த சென்டர் போல்ட்டு இங்கே ஒரு போல்ட்டு வரும் இல்லைங்களா, இது இந்த போல்ட்டு நம்ம வண்டியில் கழட்ட முடியலைங்க. அதுக்கு தான் வேறு ஏதோ டூல் இருக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுன்னா நம்ம செயினை கட் பண்ணி லிங்க் தனியாக கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதை லிங்க் போட்டு தான் போடணுங்க. இதை நம்ம கட் பண்ணாமல் இந்த செயின் வந்து ரோலான்னு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணாமல் போடணுன்னா ஃபுல்லாக இன்ஜினே பார்த்திங்கன்னா சேஸ்லாம் ஃபுல்லாக கழட்டி தான் மாற்றணும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னே தெரிலிங்க. மிஷின் வேறு மிஷின் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காரு அந்த போல்ட்டு கட்டுறதுக்காக. போன தடவை ஆனால் இந்த லிங்க் இல்லாமல் தாங்க போன தடவை மாட்டியிருக்காங்க. ஆனால் நான் போன தடவை மாட்டினப்போ நான் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து மாற்றிருந்துருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ரோலான் போட்டிருக்கேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினை கட் பண்ணி லிங்க் வச்சு தான் போட்டோம். ஓகேங்க, இது என்னன்னு நான் பார்த்துட்டு நான் பிளாக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, பார்த்திங்கன்னா லிங்க்கே வாங்கிட்டு வந்துட்டார் அண்ணா. இது வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வருமா. வேறு வழியே இல்லைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயினை கட் பண்ணி தான் நம்ம போடணும். ஏன்னா நம்மளோட அந்த ஃப்ரேம் அந்த போல்ட்டை வந்து கழட்ட முடியல, ஹீட் பண்ணி கழட்டணும், இல்லைன்னா நல்லா ஊற வச்சு கழட்டணும் அப்படின்னாரு. சரி, இது ஈஸியாக இருக்கும், இப்படியே பண்ணிக்கோங்க, இது நல்லா தான் இருக்கும், சேஃபாக இருக்கும் அப்படின்னாரு. அதனால தாங்க போட்டுட்ருக்கேன். சுபின், நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டு பல்லு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. ஆனால் பேக் பல்லு புதுசு மாதிரியே இருக்குது. இந்த வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாரு அண்ணா. சுபின், அவ்வளோதாங்க, செயின்ஸ் ப்ராக்கெட்டும் மாற்றியாச்சு. மாற்றிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஃபாக் லைட் போட முடியாது, ஏன்னா ஃபாக் லைட் தான் நாம் வீட்டிலே போய் ரெடி பண்ணிக்கலாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன விஷயந்தான். நம்ம அதை வீட்டில் போய் ரெடி பண்ணிப்போம். டோட்டலாக லேபரை வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா வந்துருச்சுங்க. லிங்க்கு 150 ஆட்டிருக்கு. இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு 350 ஆட்டிருக்கு. நமக்கு என்ன எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல. செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றினதுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாவது தெரியணும், எதுவுமே தெரியலையே. சரி, ஓகேங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வ்ளாக் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, எங்கள் ஃபேமிலியோடு வந்தேன், வந்து சாப்பிட்டுட்டோம். நம்ம ட்ரிப் வந்து கிளம்ப போகிறோம்ல, சரி அதனால் வா நம்ம ஒரு டைம் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்காங்கங்க. கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டு போவோம் ரிலாக்ஸாக. தலை பயங்கரமாக வலிக்குதுங்க, என்னானே தெரியல, செம்மையாக வலிக்குது. ஆனால் இதுக்கே 500 ரூபாய் ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதாவது லேபருங்க. பாட்டு ஓடுதா? பாட்டு ஓடுது. சவுண்டு கம்மியாக வச்சுட்டு அப்படியே அழகாக போக வேண்டியதான். ஓகேங்க, மீதெல்லாம் நான் போக போக ப்ளாக் பண்ணுறேன். நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம காட்டுவோம். சரி, நாளைக்கு தான் இந்த சுவிட்செல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருந்தேங்க. ஆர்வ கோளாறில் வந்தோடனே பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் ஃபுல்லாக பிரித்து சுவிட்செல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம அப்பா தான் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி ஃபாக் லைட்டோட சுவிட்ச் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம்.
தலை தாங்க ரொம்ப வலிக்குது. ஓகேங்க, நான் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பிளாக் பண்ணுறேன். ஹலோ வின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னடா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நேற்றுலாம் பயங்கரமாக தலைவலிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா போய் தூங்கிட்டேன். நான் சொன்ன சுவிட்ச் இது தாங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின சுவிட்சோட இது வந்து இன்னும் அழகாக இருக்குங்க. இந்த சுவிட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாமளே எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டோம். சைன்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. சைன்ஸ் ப்ராக்கெட் என்ன ஒரு 2500 லேபர் ஒரு 350, லிங்க் ஒரு 150. அவ்வளோதாங்க, நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 2 நாளில் இன்டர்நேஷ்னல் ரைடு கிளம்ப போகிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பிபின், டடா, பாய்.